வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 686 நாட்களாகிறது. நேற்று பேசிய ஐநாவின் உதவிப் பொருட்கள் வழங்கல் குழுவின் தலைவர், இஸ்ரேல் இந்த போரில் உணவை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அவர்கள் இதை நிறுத்த வேண்டும். தெற்கு வடக்கு என்று எந்த தொந்தரவும் இல்லாமல் அனைத்து பகுதிகளையும் திறந்து விடுங்கள், நாங்கள் அனைத்து பகுதியிலிருந்தும் உணவு உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்று மிக கடுமையான பதிவை ஒன்றை செய்திருக்கிறார்கள். அவர் நேரடியாகவே செய்தியாளர்களுக்கு இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அதன் பிறகு அன்று மாலையில் மிக கடுமையான சமூக வலைதளங்கள் மூலம் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மிக கடுமையாக ஐநாவிற்கு எதிரான பரப்புரையை துவங்கி இருக்கிறார்கள். அதேபோல் மறுபுறம் நேற்று ஏமனிலிருந்து 2 முறை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை மறுத்து தாங்கள் தடுத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடந்த காணொலியில் செந்தில் தோழர் கூறியதை போலவே அந்த அஃபென்சிவ் அட்டாக் பொசிஷனுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நேற்று பேசிய ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதிகள் பலர் நேற்று ஒரே நாளில் பல விடயங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அதன் இராணுவ தளபதி ஒருவர் கூறும்போது, நாங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறோம், அவர்கள் எங்கள் மீது, அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த துவங்கினால் இந்த முறையும் மிக வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஐநா இப்ப சொன்னது கிட்டத்தட்ட 22 மாசம் ஆச்சு. இது எல்லாமே கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப ஐநா சொல்லியிருக்கு. அவங்களே சொல்றாங்க வாய் திறந்து, நிறைய பேர் கிட்டத்தட்ட அது அவங்களால கணக்கு சொல்ல முடியல. ஆனா ஒரு கணக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, 6,40,000 பேர் கிட்ட உணவு இல்லாம ரொம்ப ஒரு பட்டினி பஞ்சத்தால பாதிக்கப்பட்டுட்டாங்க, உடல் அளவுல மொத்தமா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப இமீடியட்டா துறங்க, எல்லாரும் அந்த நிலைமைக்கு பாதிக்கப்படல, கொஞ்சம் பேரா இருக்காங்க, அந்த கொஞ்சம் பேரை நம்ம காப்பாத்திடுவோம் அதுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு தடவை சொன்ன மாதிரி இந்த தன்னுடைய உடலே அவங்கள அப்படியே சாப்பிட்டுருச்சு, திருப்பி அவங்க ரெக்கவர் ஆகிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 5 அப்படின்னு அந்த பஞ்சத்தை குறிப்பிடுறாங்க. இதை பத்தி பேசும்போது இன்னொரு இது என்ன வருதுன்னா, 2009 இதே போல ஒரு நிலை ஈழத்துல வந்தப்ப இவங்க ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இப்போ இந்த ஐநாவுடைய முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க? இதனுடைய ஏதாவது ஒரு சிறு மாற்றமோ இதுல இருக்குமா? ஏன்னா இதை ஹமாஸ் இல்ல, காசாவுடைய மருத்துவ சுகாதாரத்துறை வரவேற்றிருக்கு. நாங்க பல நாளா சொல்லிட்டு வர்றோம், இப்பதானே நீங்க காதை விழுந்துச்சா, அட்லீஸ்ட் இப்பயா சொன்னீங்களே, இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் உணவு உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களே கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, ஐநாவினுடைய மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே தொடர்ந்து பேசிட்டு தான் வராங்க. அவங்க இப்ப மட்டும் பேசல, எப்பவுமே பேசிட்டு வராங்க. இப்போ இந்த உணவை எப்ப பயன்படுத்துறது, ஸ்டார்வேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவங்க பேசிட்டு தான் வராங்க. குறிப்பா சொன்னா அன்ட்ராவினுடைய டைரக்டர் பேசும்போது ஒவ்வொரு முறையும் இத பல முறை பதிவு பண்ணிட்டு தான் வராரு. அதனாலதான் அவர் யூதர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வோட பேசுறாருன்னு சொல்லி பல நாளா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு பேசினாலும் யூத வெறுப்பாளர்கள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ளதான் கொண்டு வரானுங்க. இந்த தீவிரவாதிகள், இந்த இனப்படுகொலையாளர்கள் யாரு பேசினாலுமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் பேசியிருந்தாரு இது தொடர்பா. இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருந்தாரு. பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருந்தாரு. அவரை உடனடியா தரக்குறைவா பேசியிருந்தாரு நெதன்யாகு. அது சொல்றதுக்கு அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரு சொல்லும் போது ஸ்ட்ராங் மேன்ங்கிறது எத்தனை பேரை கொல்றோங்கிறதுல இல்ல, அதே போல எத்தனை குழந்தைகளை பட்டினி போட்டு சாகடிக்கிறோங்கிறதுல இல்ல அப்படிங்கிறத கடுமையா பேசியிருந்தாரு.
ஸோ இன்று கூட நெதர்லாந்தினுடைய அமைச்சர், நெதர்லாந்து தான் நினைக்கிறேன், நெதர்லாந்தினுடைய அமைச்சர் வந்து ஒரு இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது பார்லிமெண்ட்ல வந்து அப்ரூவல் ஆகல. அதனால வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து கண்கூடா ஒரு பெரிய அநியாயம் நடக்குதுங்கிறது அவங்களால, அதாவது எவ்வளவுதான் நீங்க வந்து இம்பீரியல் மைண்ட் செட்ல இருந்தாலும், ஏகாதிபத்திய சிந்தனை ஓட்டத்தோட வந்து நீங்க இருந்திருந்தாலும், இந்த இடத்துல வந்து அவங்க வேற வழியே இல்லாம பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஐநாவை பொறுத்தளவுல ஐநா வந்து செயல்பட முடியாத ஒரு அமைப்பு முறையா இருக்கு இன்னைக்கு. ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இது தொடர்ந்து வந்து ஐநாங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஈழ இனப்படுகொலை வந்து ஐநாவனால எதுவுமே செய்ய முடியாத நிலையில தான் ஐநா வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்குதான் சொன்ன, நம்ம பல முறை பேசிட்டோம், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதை பத்தி எதையுமே வந்து அவங்க கருத்தில் கொள்ளல. 2ஆம் உலக போர்ல உருவாக்கப்பட்ட அனைத்து கட்டமைப்பு முறைகளையுமே வந்து இன்னைக்கு அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஹிஜோமனியும் வந்து போயிடுங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்துட்டாங்க. கடைசி எல்லையில இருந்து அவங்க கடைசி சண்டையை வந்து நடத்திட்டு இருக்கிறதா தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால எந்த அமைப்பு முறையும் அவங்க பாதுகாக்கிறதுக்கு தயாரா இல்லை, அதை மதிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஸோ அதனால ஐநா வந்து என்ன பேசினாலுமே இன்னைக்கு எடுபடக்கூடிய சூழல் இல்லை. அதனால ஐநாவை வந்து நம்ம, அது ஒரு பல்லு இல்லாத பாம்பா இருக்கு. அதனால ஒன்றும் செயல்படவும் முடியல. செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒன்று வச்சிருக்கிறானுங்க. அதுதான் வந்து முழுமையான அதிகாரம் படைச்சதா வச்சிருக்கிறானுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடினா செக்யூரிட்டி கவுன்சில் தான். செக்யூரிட்டி கவுன்சில்ல அமெரிக்காங்கிற ஒரு அயோக்கிய அமைப்பு, ஒரு நாடு வந்து தலைமை பொறுப்புல இருக்கு. ஸோ அதாவது முக்கிய பொறுப்புல இருக்கு, வீட்டோ அதிகாரத்தோட. ஸோ அதனால எதையுமே செயல்படுத்த விட மாட்டாங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தையும் வந்து ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கிறானுங்க. ஸோ இவனுங்க நினைக்கிறது தான் செயல்படுத்தணுங்கிற இடத்துலதான் இந்த அமைப்பு முறையை கட்டமைச்சு வச்சிருக்கிறானுங்க. ஸோ அதனால இதுல அவங்க பேசுறதுனால ஒரு பலனும் இருக்கிற மாதிரி தெரியல, எதையுமே இவனுங்க மதிக்கிற மாதிரியும் தெரியல. எந்த அமைப்புமே வந்து இன்னைக்கு செயல்பட முடியாத நிலையில தான் இருக்கு. ஸோ அதனால இவனுங்க என்ன பேசினாலுமே ஒன்றும் நடக்கல. அட்லீஸ்ட் அவங்களுடைய ரோல்ல வந்து அட்லீஸ்ட் அவங்க அதை சொல்றாங்கிறத வந்து நம்ம வரவேற்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுங்கிறத நம்ம வரவேற்கணும். அதை தாண்டி இதுல பிராக்டிக்கலா வந்து ஒன்றும் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழல். நேற்று இரவு வந்து ஏமன்ல இருந்து பாலிஸ்டிக் மிசைல் 2 பாலிஸ்டிக் மிசைல் அனுப்பி இருக்கிறாங்க. அது தடுக்கப்பட்டிருக்குது. தடுக்கப்பட்டு அதுல இருந்து விழுந்த துகள்கள்லாம் விழுந்திருக்கு. இதுல நீங்க போன தடவை நீங்க சொல்லியிருந்த மாதிரியே இவங்க வந்து அந்த அத்தனை பேருமே ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும் இதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க தேவையில்லாம லெபனான் மேல ரொம்ப அவசரப்பட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்பதான் லெபனான் கவர்மெண்ட் வந்து ஹெஸ்புல்லா வந்து டிஸ்ஆர்ம் பண்ண வேண்டிய வேலையில இறங்கியிருக்கு, அதை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொசிஷன் எப்படி இருக்கு? அவங்க லெபனானுடைய இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? லெபனான் சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. நேற்று முன்தின 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 19ஆம் தேதி நடந்த ஒரு போராட்டம், மாணவர்கள் போராட்டம், இந்த இதுக்கு எதிரான போராட்டம், வெப்பன் டிஸ்ஆர்மமெண்ட் பண்றத வந்து எதிர்த்து நடந்த போராட்டம், மாணவர் போராட்டம், பெரிய அளவுக்கு அவங்க வந்து எல்லா மக்கள் தரப்புல இருந்து பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு. இந்த வெப்பன் டிஸ்ஆர்மமெண்ட் பண்றதுங்கிறத அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது மேற்கத்திய தரப்பினால் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதமர் தான் இவ்வளவு வேலையும் பார்க்கறது. அதுக்கு பின்னில் இருந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவினுடைய தூதர் தான் அங்க இருந்துகிட்ட யசீத் ஃபர்கான் நினைக்கிறேன், பின் ஃபர்கான். அந்த ஆள் தான் வந்து ஸ்பெஷல் ஆன்வாயை அனுப்பியிருக்கிறானுங்க. அவன் தான் போய் அழுத்தம் கொடுத்து ஹெஸ்புல்லா வந்து டிஸ்ஆர்ம் பண்ணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஹெஸ்புல்லாவை ஒட்டுமொத்தமா அழிக்கணுங்கிறதுல சவுதி அரேபியா முழுமையா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அங்க நடக்குது. இதுல இஸ்ரேல் வந்து ஒரு காலமும் அமெரிக்கா வந்து பேருக்கு தான் சொல்லுமே தவிர, ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே உருவாக்குன சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை வந்து கேரண்டரா இருந்தது. அதுல ஒன்றும் பெருசா செயல்படவே கிடையாது. இஸ்ரேல் எது பண்ணுச்சுனாலும் விட்டுருவானுங்க. ஏன்னா இவனுங்களும் அவனுங்களும் சேர்ந்துதான் பண்றானுங்க. எல்லாத்தையும் பண்றது இவனுங்க அவனுங்களும் சேர்ந்துதான். ஸோ அதனால பேருக்கு வந்து நான் என்னுடைய பொறுப்பை வந்து செயல்படுத்துறேன் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இவனுக்கு பேசுறானுங்களே தவிர இது வந்து எந்த மாற்றத்தையும் உருவாக்க போறது இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த லெபனானுடைய பிரசிடண்டா நியமிக்கப்பட்டிருக்கிற பிரதமரா நியமிக்கப்பட்டிருக்கிற நவாஸ் சலாம். இந்த நவாஸ் சலாமினுடைய வரலாறை பத்தி லெபனான்ல இருக்கக்கூடிய சோர்ஸ்கள் சொல்ற தகவல் என்னன்னா, லெபனானுக்குள்ள இந்த நவாஸ் சலாமினுடைய ஃபேமிலி கடந்த ஆன்சஸ்டர்ஸ், அதாவது இவனுடைய தாத்தா, இப்ப இருக்கிற பிரதமருடைய தாத்தாவே ஒரு பெரிய துரோகி, 5ஆம் படை ஆள் தான். அவரு ஒரு பெரிய நிலக்கிழாரா இருந்திருக்கிறான். ஒட்டமான் எம்பையர் காலத்துல ஃபோர்ஜரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட நிலத்தெல்லாம் வந்து ஃபோர்ஜரியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒட்டமான் ரெஜிஸ்டார் மூலமா வந்து நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி தன்னுடைய பேருக்கு வாங்கி பிரைப் பண்ணி, அதாவது லஞ்சம் கொடுத்து தன்னுடைய பேருக்கு மாத்திக்கிட்டு அதை வந்து சைனிஸ்ட் மூவ்மெண்ட்டுகள் அப்போ நிலத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாங்கிதான் வந்து அவனுங்க சேர்த்தானுங்க நிலத்தை. அப்படி வாங்கும்போது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹுலா வேலிங்கிற ஒரு பகுதியினுடைய நிலத்தை பூரா வாங்கி இவன் தான் வித்திருக்கிறான் சைனிஸ்ட் என்டிட்டிக்கு. அப்பவே $35 மில்லியன் வந்து வித்திருக்கிறான். ஸோ இவனோட தாத்தா, அதுக்கப்புறம் இவனுடைய அப்பாவும் இதே மாதிரியான, இவனுடைய சித்தப்பா அந்த மாதிரி வந்து ஹைஃபால வந்து அவனுக்கு இருந்த இடத்த வந்து வித்து சைனிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஆர்கனைசேஷன்ஸுக்கு வித்து அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வாங்கின நிலங்கள்ல இருந்துதான் வந்து அவனுங்க இந்த 1948 இதை உருவாக்கி இருக்கிறானுங்க, இஸ்ரேலுங்கிற நாட்டையே வந்து உருவாக்கி இருக்கிறானுங்க. ஸோ இவனுங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா இவனுங்களுடைய குடும்பமே 5ஆம் படை குடும்பம் தான். இவனுங்க வந்து லிபரல்ஸ், இவனுங்க வந்து மேற்கத்திய நாடுகள் கூட உறவுல இருக்கக்கூடியவனுங்க, ஏகாதிபத்திய சக்திகள் கூட உறவுல இருக்கக்கூடியவனுங்க. தொடர்ந்து வந்து காசு சம்பாதிக்கிறது, சுயநலமா காசு சம்பாதிக்கிறது. அந்த காலத்திலேயே வந்து 1930களிலேயே வந்து $35 மில்லியன் வந்து வித்திருக்கிறான் இவனுடைய தாத்தா. ஸோ இந்த குடும்பமே, இவன் மட்டும் இல்லை, இந்த குடும்பமே லெபனான் மக்களுக்கு எதிராகவும் அரபு மக்களுக்கு எதிராகவும் இருந்த குடும்பம் தான். ஸோ அதனுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக தான் இன்னைக்கு அந்த வாழையடி வாழையா வந்து அதே துரோக வேலையில இன்னைக்கு இவனை கொண்டு வந்து போட்டிருக்கிறானுங்க. இவனும் அந்த வேலையில வந்து ஈடுபட்டு செயல்படுறான். ஸோ இதுல என்னன்னா, ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து தெளிவுபடுத்திட்டாங்க. கடந்த முறை வந்து நயம் காசம் பேசும்போது, ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி நயம் காசம் பேசும்போது ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு காலமும் வந்து இந்த டிஸ்ஆர்மமெண்ட்ங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி எங்களுக்கு வந்து எங்களை ஐசோலேட் பண்றதுக்கான முயற்சி நடந்ததுன்னா we will fight like a கார்பலா பேட்டில் அப்படின்றாரு. இப்போ கார்பலா பேட்டில் நம்ம பலமுறை பேசிட்டோம். கர்பலாங்கிறது என்ன மாதிரியான ஒரு வரலாற்று சம்பவம், அததான் வந்து இந்த சியா முஸ்லிம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான விஷயமா கருதுது. இஸ்லாமிய மதத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. ஹியூமிலியேஷனா வீரமரணமா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வீரமரணத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கர்பலாவுடைய கோரு. ஸோ அந்த கோர்ல இருந்துதான் வந்து இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளினுடைய அணுகுமுறை முழுக்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துலதான் யஹ்யா சின்வரனுடைய மரணம் வந்து அடுத்த கர்பலா நினைவை தான் வந்து கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து இமாம் ஹுசைனுக்கு ஈக்குவலா வந்து இன்றைய காலகட்டத்துல பார்க்கப்படக்கூடிய முக்கியமான நபர்கள்ல யஹ்யா சின்வர், இஸ்மாயில் ஹெனியே, அதே போல சையத் ஹசன் நஸ்ரல்லா, இவங்க எல்லாரையுமே வந்து இன்னைக்கு இன்றைய இமாம் ஹுசைனா தான் வந்து இந்த மக்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமானவர்கள், அந்த அளவுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மக்களினுடைய விடுதலைக்காகவும் இந்த மக்களினுடைய ஹானருக்காகவும். ஸோ அதனால
அந்த மாதிரியான ஒரு பேட்டில் நாங்க வந்து ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா வந்து ஹியூமிலியேஷன் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கடைசியா ஒரு நயீம் காசம் பேசுனது. ஸோ ஹெஸ்புல்லா வந்து தெளிவுபடுத்திருச்சு, போருக்கு தயாரா இருக்கும். அது இன்டர்னல் போருனாலும் அதோட கான்சிக்வன்சஸ் யார் இதை வந்து உருவாக்குறாங்களோ அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ராணுவத்துக்கும் எங்களுக்குமான சண்டை வந்துச்சுனாலும் அதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணி சாவுவோமே தவிர ஒரு காலத்திலயும் நாங்க வந்து ஆயுதத்தை வந்து ஒப்படைக்க மாட்டோம் அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அதே போல ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அலி லரிஜானி லரிஜானி வந்து இங்க வந்திருக்கும் போது அவரு பலரை சந்திச்சு பேசியிருந்தாரு. பிரசிடண்ட்டை சந்திச்சு பேசியிருந்தாரு, பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருந்தாரு, ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸை சந்திச்சு பேசியிருந்தாரு நபி பேரிய. எல்லாரையும் பேசிட்டு நவாஸ் சலாமை வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு, பிரதமர் நவாஸ் சலாமை. அப்ப பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடைசி அவருடைய அந்த ரெக்கார்டட் வீடியோங்கிறது டிவி சேனல்ஸ் வந்து அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வெளியில வரும்போது அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்க முக்கியமானதா பார்க்கப்படுது. அதுல லரிஜானி வந்து நவாஸ் சலாம் கிட்ட சொல்றாரு, சாரி ஃபார் பீங் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ரொம்ப நேர்மையா பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப வெளிப்படையா வந்து பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்கறது தான் வந்து அவர் சொல்றாரு. அப்ப வெளிப்படையா பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்பன்னா வந்து உறுதியா சொல்லியிருக்கிறாங்க, நீ இந்த முடிவை எடுத்து ஹிஸ்புல்லா வந்து தனிமைப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நாங்க நேரடியா தலையிடுவோம் அப்படிங்கறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போரை பொறுத்தளவுல இப்போ ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் மாற்றங்களை வந்து தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு கொண்டு வருது. அதுல குறிப்பா வந்து ஹிஸ்புல்லா வந்து ஒரு காலமும் விட்டு கொடுக்கறதுக்கு ஈரான் தயாரா கிடையாது. அதனால இப்போ ஹிஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்ணுங்கிற இடம் நோக்கி இந்த பிரச்சனை வந்து தீவிரமா போச்சு, அதை நடத்துறதுக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து தயாரானாங்கன்னா மிகப்பெரிய போர் வந்து அந்த பகுதியில வெடிக்கிறத தவிர்க்கவே முடியாதுங்கிற இடம் தான் இன்னைக்கு நிக்குது. ஸோ அதனால ஹிஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்ணுங்கிற முயற்சிங்கிறது நடந்ததுன்னா இந்த பகுதியினுடைய போருங்கிறது மிகப்பெரிய போரா விரிவடையும், எல்லா பகுதிக்கும் இந்த போர் விரிவடையும் அப்படிங்கிறது தான் இன்றைய இருக்கிற கள நிலவரமா இருக்கு. நீங்க அதுலயே சேர்த்து தான் சொல்லிட்டீங்க. நான் ஈரானும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல தான் ரெடியா இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னும் வந்து அங்க வந்து உள்ளூர் தொலைக்காட்சிகளே, அதாவது வந்து சில இடங்கள்ல மக்களை ப்ரிப்பேர் பண்ணணுமாங்கல்ல, அது மக்களை ப்ரிப்பேர் பண்ற இடத்துக்கு வந்து அரசு ஊடகங்களே தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிஃபோராகவே நம்ம ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா கவனிக்க முடியுது. இப்போ நம்ம வந்து போன இதில் வந்து நம்ம தோழர்கள் 2-3 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஆப்பிரிக்கா பற்றி பேசுனதுல பேசி ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லி. ஆப்பிரிக்காவில் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குதா? நம்ம ஏற்கனவே அந்த இப்போ என்ன சூடால நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் இன்னும் வேற ஃபர்தரா ஏதாவது இருக்கா? முக்கியமான சில விஷயங்கள், ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து சவுத் சூடானுடைய அதிபரியா இல்ல இராணுவ தலைவரையான்னு தெரியல, இராணுவ தலைவரை இஸ்ரேலினுடைய அமைச்சர் வந்து ஒருத்தர் சந்திச்சு பேசியிருந்தாரு. தொடர்ந்து வந்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சவுத் சூடானுக்கு காசால இருக்க பாலஸ்தீனியர்களை அனுப்புறது அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு சவுத் சூடான் ஓகே சொல்லி இருக்கிறதா பேச்சுகள் வருது. ஸோ அதனால சவுத் சூடான்ங்கிறது 1991 தான் உருவாக்கப்பட்ட நாடுன்னு நினைக்கிறேன். 2001 91 தான் வந்து உருவாக்கப்பட்ட நாடு, 2011 நினைக்கிறேன். ஸோ அதனால சூடானை வந்து உடைச்சு சவுத் சூடானை தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு முக்கியமானதா இருந்தது, அதனாலதான் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல இப்ப சமீப காலங்கள்ல அமெரிக்கா வந்து தனிநாடு கோரிக்கைகள் எழுந்த சிவில் வார் நடந்த பகுதிகளில் அமெரிக்கா தலையிட்டு தனிநாடு வாங்கி கொடுத்த நாடுகள்ல முக்கியமான நாடு சவுத் சூடான். அதே போல கொசோவா வந்து ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அங்க உருவாகும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து அவங்க அந்த தனிநாடு இதை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக மட்டும்தான் வந்து தனிநாடு வாங்கி கொடுக்குறாங்க.
எங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படாதோ அங்கெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த அமைப்புகளை அழிப்பானுங்க. அதுலதான் ஈழத்தை வந்து அழிச்சானுங்க. இப்ப ஈழத்தை வந்து கடைசியா நடந்த போர் காலகட்டத்துல ஈழத்து விடுதலை போராட்ட அமைப்புக்கு வந்து அவனுங்க கொடுத்த இது என்னன்னா, டிமாண்ட் என்னன்னாக்க, செவன்த் பிளீட்டை வந்து இங்க நிலைநிறுத்துறதுக்கு, அதாவது பசிபிக் கமாண்டினுடைய செவன்த் பிளைட்டை இங்க நிலைநிறுத்துறதுக்கான அனுமதி வந்து கோரி இருந்தானுங்க. ஸோ அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டதுனாலதான் வந்து புலிகள் அமைப்பை கடைசியா வந்து அவனுங்க அழிக்கிறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ஸோ அதனால எங்கெல்லாம் வந்து அவனுங்களுக்கு சாதகமான அமைப்புகள் வந்து போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு தனிநாட்டு கோரிக்கை கொண்டு போறானுங்களோ அங்க மட்டும்தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுக்கப்பட்ட நாட்டுல முக்கியமான நாடு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல சவுத் சூடான். இப்போ சவுத் சூடானோட அரசாங்கத்துக்கு கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த பாலஸ்தீனியர்களை அங்க அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாவது லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சவுத் சூடான்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. சவுத் சூடான் தொடர்பா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல சூடானுக்குள்ள நடக்கிற போருங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த ரேபிட் ஸ்பெஷல் போர்சஸ் வந்து ஓரளவுக்கு தலைநகரம் கார்ட்டூம்ல இருந்து வெளியேற்றப்பட்டானுங்க. வெளியேற்றப்பட்டு தோல்வி அடைஞ்சு வெளியேறிட்டானுங்க. ஆனா தாக்குதல் நடத்துறது அவனுங்க இன்னும் நிறுத்தல. வெளியில இருந்துகிட்டு தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறானுங்க. தொடர்ந்து தாக்குதல் நடத்துறானுங்க. ஆயில் ரிஃபைனரிஸ்ல தாக்குதல் நடத்துறானுங்க, ஆயுத கிடங்குகள்ல தாக்குதல் நடத்துறானுங்க, ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்துறானுங்க. அதுக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணிட்டு இருக்கிறது யுஏஇ. இப்போ யுஏஇனுடைய கார்கோ பிளைட்ஸ், பல பிளைட்ஸ் வந்து இதுக்கு போகுது, சூடானுக்கு போகுது, ஆர்எஸ்எஃப்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக. அதுல கொலம்பியா, லத்தீன் அமெரிக்க நாடுகள், பல நாடுகள்ல இருந்து மெர்சனரிஸை கொண்டு போய் இறக்கிட்டு இருக்கிறானுங்க ஆர்எஸ்எஃப் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு. இப்போ இதுல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி சூடானுக்கு மட்டும் அனுப்பல, சமீபத்துல முதல் முறையா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கார்கோ பிளைட் அனுப்பியிருக்கு, மிலிட்டரி கார்கோ பிளைட்டை. ஸோ அது 2 நாளைக்கு முன்னாடி போனதுக்கான ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்க முக்கியமான நாடா இந்த இந்த சூடான் பிரச்சனையில எப்படி தன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆதிக்கத்தை வந்து இந்த பகுதியில செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுதோ, அதே மாதிரி இன்னைக்கு காசா பிரச்சனையிலையும் அது இஸ்ரேலுக்கு ஆதரவா தன்னுடைய முழுமையான உதவிகளை பண்ணிட்டு இருக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ சுடான்ல இந்த ஆர்எஸ்எஃப் படைகள் இப்ப 2 நாளைக்கு முன்னாடியா, நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்து வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினானுங்க அரசு படைகளுக்கு எதிராக. ஸோ அதுல பலரும் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ட்ரோன் வந்து பயங்கரமா பயன்படுத்துறானுங்க. இது எல்லாமே உதவி பண்ணிட்டு இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அப்ப யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஏன் பண்ணுதுன்னாக்கா, ஒன்னு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை வந்து இந்த பகுதியில செலுத்துறதுக்கான பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்காகவும், பொருளாதாரத்துல வந்து மேலோங்கி நிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணுது. பிளட் மணியை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, சுடான்ல இருந்து பெரிய அளவுக்கு தங்கம் வந்து கொண்டு வருது, லூட் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு பிரதானமா இருந்து வேலை பார்க்கறது ஆர்எஸ்எஃப் தான். ஆர்எஸ்எஃபினுடைய தலைவரா இருக்கிறவன் தான் இந்த வேலையில வந்து ஈடுபடுறான். அவன் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கான். அந்த நிறுவனம் வந்து அங்க இருக்கிற தங்கச்சுவங்கத்துல இருந்து தங்கத்தை வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து யுஏஇல விற்கிறானுங்க, குறிப்பா துபாயில வந்து விற்கிறானுங்க. இப்போ துபாய் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தங்கம் விற்பனை ஆகக்கூடிய நகரம், உலகத்திலேயே மிகப்பெரிய நகரம் தங்கத்தை பொறுத்தல. என்ன சொல்ல போனா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல தங்க சுரங்கமே கிடையாது. ஆனா 40% நினைக்கிறேன் உலகத்தினுடைய தங்கத்தை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து தங்கத்தை வந்து அங்கிருந்து திருடி கொண்டு வரானுங்க. அந்த திருடுறதுக்காக தான் இப்ப இந்த போரை வந்து பெரிய அளவுக்கு நடத்திட்டு இருக்கானுங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு மேல, அதாவது ஐ திங்க் வந்து 10 மில்லியன் நினைக்கிறேன், 10 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இந்த போர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு போர் நடக்குது. இந்த போருக்கான அடிப்படை வந்து இந்த பொருளாதார நலன், இந்த முக்கியமான பொருளாதார நலன், ஜியோ பொலிட்டிக்கல் நலன். ஜியோ பொலிட்டிக்கலா இந்த பகுதியில இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக நடத்துற போர். 2 வகையிலையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு இதுல பலன் கிடைக்குது. ஸோ அதற்காக நடத்துறாங்க. அதே மாதிரி
டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்குள்ள வந்து பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து இந்த டிட்ஸு இனக்குழுக்கும் இவங்களுக்குமான சண்டை. அதுல M24ங்கிற ஒரு அதை நம்ம தீவிரவாத அமைப்புன்னு சொல்லலாம், ஒரு ரியாக்ஷனரி ஃபோர்ஸ். அவனுங்க தான் வந்து இந்த டிட்ஸு மக்களுக்கு ஆதரவா வந்து தனிநாடு கோரிக்கைக்காக போராடுறோன்னு சொல்றானுங்க. ஆனா அங்க பெருசா நடந்துட்டு இருக்கிறது என்னன்னாக்க ரிசோர்சஸ் திருடுறதுக்கான ஒரு சண்டையா தான் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த இந்த மிலிட்டரி ஃபோர்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு, இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு பெரிய அளவுக்கு கொள்ளையடிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறானுங்க. ஆனா டிஆர்சியில வந்து பெரிய அளவுக்கு இது இருக்கு, கோபால்ட் மினரல் இருக்கு. கோபால்ட் தான் வந்து போன் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருக்கு. ஸோ அதுல குறிப்பா வந்து ஆப்பிள் போன் வந்து தயார் பண்றது கோபால்ட், அங்கிருந்து கிடைக்கிற கோபால்ட்ல இருந்து தான் அதை குறைஞ்ச விலைக்கு வாங்குறானுங்க. அதே போல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பெரிய அளவுக்கு கோபால்ட் திருடுறது இந்த சண்டையில இருந்து தான். ஸோ இந்த M24ங்கிற அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு சண்டை போடுது. அது பல பேர்களை மாற்றி இன்னைக்கு M24ங்கிற பேர்ல வந்து இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆயுத உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ருவாண்டா. ருவாண்டால இருந்து அதுக்கான ஆயுத உதவிகள் வழங்குது. இப்ப ருவாண்டாவுக்கும் டிஆர்சிக்கும் வந்து இந்த இதுல வந்து முரண்பாடு இருக்கு. ஏன்னா ருவாண்டா வந்து ஆயுத உதவி வழங்கி M24 வந்து எங்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்குன்னு சொல்லி டிஆர்சி காங்கோ வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்துல டிஆர்சி காங்கோவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க ஒரு அமைதி, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்கானுங்க, ஒப்பந்தம். ஸோ அதுல என்னன்னாக்கா அமைதியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில கையெழுத்திட்டு இருக்கானுங்க. இது என்னன்னா, ட்ரம்ப் வந்து உலகம் முழுக்க நான் அமைதியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு பீஸ் பிரைஸ் வாங்கணும், நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணுங்கிற முயற்சியில டிஆர்சி காங்கோல இருக்கிற இந்த சிவில் வாருக்கும் நான் அமைதி ஏற்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருக்கானுங்க. இது வந்து இங்க பல இடங்கள்ல போட்டுக்கிட்டு வரானுங்க. அதுல ஒண்ணு வந்து இப்ப டிஆர்சி காங்கோல நடக்கிற உள்நாட்டு சண்டை, அதே போல ருவாண்டாவுக்கும் டிஆர்சிக்கும் நடக்கிற சண்டை. ஸோ இப்ப இந்த முரண்பாடுகளை நான் தீர்த்து வைக்கிறேன், அமைதியை உருவாக்குறேங்கிற பேர்ல வந்து அங்க இயங்கிட்டு இருக்கானுங்க. அதேதான் வந்து அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க அமைதி முயற்சியை ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் MOU தான் சைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த செங்கசூர் கோரிடோரை வந்து உருவாக்குறதுக்கு அமெரிக்கன் நிறுவனம் வந்து கான்ட்ராக்ட் எடுக்குது. அதை ட்ரம்ப் காரிடோருங்கிற பேர்ல வந்து உருவாக்க போறதா சொல்றானுங்க. ஸோ அது மாதிரி இங்க ஒரு பெரிய ஒரு நாடகம் வந்து நடக்குது. அதே போல இன்னும் பல இடங்கள்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையை வந்து நான் தான் தடுத்து நிறுத்தினேன், நான் தான் வந்து அமைதியை உருவாக்குனேன்னு சொல்லி பேசினது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடந்த பிரச்சனையில தலையிட்டு அமைதியை ஏற்படுத்தினது. ஸோ இது எல்லாமே வந்து நான் போரை வந்து தனிச்சு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிரசிடென்ட், அமைதி பிரசிடென்ட், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க அப்படிங்கிறது தான் இப்போ கோரிக்கை. ஸோ அதற்காக நடத்தப்படுற பல விஷயங்கள்ல டிஆர்சி காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இந்த M24ங்கிற அமைப்புக்குமான அந்த அமைதி உடன்பாட்டுல இன்னைக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அது என்னைக்கு டீல் சைன் ஆகும்னு தெரியல. அப்ப அதுல வந்து டிஆர்சி காங்கோல இருந்து என்ன திருடுறதுக்கு இவனுங்க அந்த திட்டத்தை வந்து போட்டு கொண்டு வரானுங்கன்னு தெரியல. ஏன்னா டிஆர்சிக்குள்ள கோபால்ட் மினரல் பெரிய அளவுக்கு இருக்கு டிஆர்சி காங்கோல. அதே போல இன்னும் தங்கம் உட்பட பல மினரல்ஸ் வந்து டிஆர்சி காங்கோல இருக்கு. பெரிய நாடு, பயங்கரமான வளங்கள் இருக்கக்கூடிய நாடு. ஸோ இதை சுரண்டுறதுக்கான ஒரு திட்டமிடலோட அந்த பிரசிடென்ட்டை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்க இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அதே போல இங்க பல பகுதிகளில் தீவிரவாதிகளினுடைய, குறிப்பா வந்து இந்த வகாபிச சிந்தனை ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய அல் கொய்தா ஆப்சூட் அமைப்புகளினுடைய தீவிரவாத தாக்குதல்கள் எல்லா பகுதிகளிலும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா மாலியில பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் நடக்குது. மாலி தெரியும் உங்களுக்கு, மாலி, புர்கினா-ஃபாசோ, நைஜர் 3 நாடுகளும் சேர்ந்து சகாரா ஸ்டேட்ஸ் அலைன்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு முறையை உருவாக்கி கான்ஃபெடரேஷன் செட்டப்ல போயிருக்கிறாங்க. அதுல மாலிக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் வந்து ரொம்ப தீவிரமா இருக்குது. சமீபத்துல அரசு படைப்பிரிவுகளுக்கு எதிரான தாக்குதல் வந்து இந்த தீவிரவாதிகள் நடத்துறதுல பல அரசு படைகள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த பகுதியில கிட்டத்தட்ட வந்து நீங்க எல்லா நாடுகள்லயும் சண்டையை தான் வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்கானுங்க. பல டெவலப்மெண்ட்ஸ் ஆப்பிரிக்காக்குள்ள நடக்குது. அதே போல கரீபியன் நாடுகள்ல முக்கியமான நாடா இருக்கக்கூடிய ஹெய்தி,
ஹெய்தி வந்து இன்னும் சொல்ல போனாக்க அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல முதல்ல வந்து சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடு, அடிமை முறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடுன்னா ஹெய்தி தான் அந்த பகுதியிலேயே. ஹெய்திக்கு எதிரான ஹெய்திக்கு எதிரான நடவடிக்கையில அமெரிக்கா ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கு. இப்போ 3 மாசத்துக்கு எமர்ஜென்சி ரூலை கொண்டு வந்திருக்கிறானுங்க. அந்த அரசாங்கமே வந்து வெளிநபர்களால் நியமிக்கப்பட்ட அரசாங்கம். அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. ஒரு கவர்னிங் பாடியை வந்து உருவாக்கி இருக்கிறானுங்க. 6 பேர் கொண்ட கவர்னிங் பாடியை உருவாக்கி இருக்கிறானுங்க. அது யாரு உத்தரவின் பேர்ல யாரு வந்து சஜஸ்ட் பண்ணி உருவாக்கி இருக்கிறான்னா அமெரிக்கா, பிரான்ஸ், பிரேசில், இன்னும் அந்த கரீபியன் கூட்டமைப்பு நாடுகள், இவனுங்க எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய பப்பட்ஸ் இருந்துகிட்டு ஒரு ஒரு கவர்னிங் பாடியை வந்து உருவாக்கி ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு அவங்க மூலமா வந்து அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்றாங்கிறானுங்க. அங்க கேங் வார் பெருசா நடந்துட்டு இருக்கு. கேங்குகளுக்கு எதிரான சண்டை நடக்குது. அரசாங்கமே கிடையாது. அரசாங்கமே இல்லாம அனார்கி நடக்குது. ஸோ அங்க வந்து கென்யாவினுடைய ஸ்பெஷல் போர்சஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு 500 பேரை நிறுத்தி வச்சுக்கிட்டு அங்க பெரிய அளவுக்கு அட்டூழியங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் வந்து கற்பழிச்சு கொல்லப்படுறது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு ஹெய்திக்குள்ள. ஹெய்தி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ரம் ஸ்டேட்டா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நாடா வந்து ஹெய்தி வந்து மாறி இருக்கு. என்னைக்கு வந்து அதுல இருந்து விடுபட்டு வரும்னு தெரியல. சமகாலத்துல வெனிசுலாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு ட்ரம்ப் அரசாங்கம் தயாராகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கோ ரூபியோ வந்தப்பயும் வந்து அந்த சந்தேகம் எழுந்தது. மார்க்கோ ரூபியோ வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வரும்போதே ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏன்னா மார்க்கோ ரூபியோ ஒரு முன்னாள், அதாவது கியூபால இருந்து வெளியேறின கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்த ஒரு கட்டமைப்புல இருந்து வெளியேறின குடும்பத்திலிருந்து வந்தவன். புளோரிடால இருந்து போய் அகதியா போய் அங்கிருந்து வந்தவன். ஸோ அவன் வந்து போன முறை வந்து வான் கொய்தோ வந்து கொண்டு வர்றப்ப தீவிரமே அளவத்தவன் மார்க்கோ ரூபியோ. இப்போ மார்க்கோ ரூபியோ அப்பவே என்ன சொன்னா, மிலிட்டரி இன்டர்வென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் புளோரிடால இருந்து. ஸோ இப்ப வந்து அதை தீவிரப்படுத்தி கொண்டு வந்திருக்கானுங்க. கிட்டத்தட்ட 10 அமெரிக்கன் போர்க்கப்பல்களை வந்து அந்த பகுதியில நிலைநிறுத்தி இருக்கிறானுங்க. அதற்கு எதிராக வந்து பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ வந்து படைகளை வந்து கிட்டத்தட்ட திரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. 4.5 மில்லியன் பாராமிலிட்டரி போர்ஸை வந்து அவர் தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் வந்து தயார் நிலையில இருக்கும்படி பணிச்சிருக்கிறாரு. எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பாராமிலிட்டரி போர்ஸுங்கிறது அவருடைய அந்த பொலிவேரியன் ரெவல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய கட்சி தொண்டரணின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவங்க கட்சியிலிருந்து இந்த ரெவல்யூஷனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மக்கள்ல இருந்து ஆயுத பயிற்சி பெற்ற உறுப்பினர்கள். இப்ப 4.5 மில்லியன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேரை வந்து தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப 45 லட்சம் பேரை வந்து தயார்படுத்தி போருக்கு தயாராக சொல்லியிருக்கிறாரு. ஸோ சைனா வந்து அதை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கு அமெரிக்காவினுடைய நடவடிக்கையை. நிக்கோலஸ் மதுரோவை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும், நிக்கோலஸ் மதுரோ வந்து கைது பண்ணுங்கிறதுக்காக அமெரிக்கா எடுக்கிற முயற்சிங்கிறது முறையானது கிடையாது, அதை உடனடியா நிறுத்தணும்னு சொல்லி சைனாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி $20 மில்லியன் வந்து அவருடைய தலைக்கு வந்து பரிசு அறிவிச்சிருக்கிறானுங்க அமெரிக்கா. ஒரு நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட்டுக்கு தலைக்கு $20 மில்லியன் வந்து பரிசு அறிவிச்சிருக்கிறானுங்க. அவரை பிடிச்சு கொடுத்தாலோ இல்ல அவருடைய இடங்களை வந்து சொன்னாலோ அமெரிக்கா வந்து $20 மில்லியன் தரும் அப்படின்ட்டு. இது எப்பன்னாக்க முன்னாள் அல்கொய்தா தீவிரவாதி அல்ஜுலானிக்கு எதிராக வந்து $10 மில்லியன் வந்து நீக்கினதுக்கு அப்புறம் மதுரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட்டுக்கு எதிராக வந்து இந்த பிணைக்கு தொகையை வந்து அறிவிச்சிருக்கிறானுங்க. ஸோ எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ ஒட்டுமொத்தமா வந்து கரீபியன் நாடுகள்லயும் லாத்தின் அமெரிக்கன் நாடுகள்லயும் இவங்களோட நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு. ஏன்னா அவனுங்க அந்த பகுதியில முழுமையான இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ரஷ்யாவினுடைய போர், அதாவது இந்த யுக்ரைன்ல நடக்கிற ரஷ்யா போர் வந்து ஏதாவது ஒரு டீலுக்கு வரல அப்படின்னாக்க, ரஷ்யா வந்து நேரடியா வெனிசுலா பிரச்சனையில தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது. இதை எச்சரிக்கையாகவும் வந்து ஏற்கனவே அவங்க ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யன் தரப்புல இருந்து. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முன்னாடி நடந்த அந்த கோல்டு வார் டயத்துல நடந்த மிசைல் கிரைசிஸ் நிலைமைக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா தெரியுது இந்த பகுதியில. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல உலகம் முழுக்க பிரச்சனைகள் நடக்குது. நம்ம குறிப்பா வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டும், லாத்தின் அமெரிக்கன், கரீபியன் நாடுகளை பத்தி வந்து நம்ம ரொம்ப நாளா பேசாம இருந்தோம். ஸோ அதனால இந்த எல்லா தகவல்களையும் சேர்த்து ஒரு தொகுப்பா சொல்லியாச்சு. நல்லது தோழர். இதுல வந்து எனக்கு இப்ப நீங்க வெனிசுலா பத்தி பேசுனதால அதே மையமா வச்சு பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அர்சனல் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து அமெரிக்கா வந்துச்சுன்னா அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, கடாஃபி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, சதாம் ஹுசைன் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி வேற மாதிரி செய்வாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பக்கம் டீல் பேசிக்கிட்டே ஈரான் மேல தாக்குதல் நடத்தினது. ஸோ இப்போ அவங்களுடைய இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க மிலிட்ரி அர்சனல்லாம், இல்ல வேற நாடுகள்ல இருந்து அவங்க வந்து அந்த உதவி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உதவி வாங்குறாங்களோ வாங்கலையோ, இப்போ வெனிசுலா மீதான போருங்கிறது வெறும் ஏர் ரைடோ இல்ல வேற எதுவும் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷனோ வந்து பண்ண முடியாது. இப்போ ஏன்னா வந்து வெனிசுலாங்கிறது ரிசோர்ஸ் ரிச் நாடு. உலகத்திலேயே வந்து அதிகமான எண்ணெய் வளம் உள்ள நாடு வந்து வெனிசுலா. உலகத்திலேயே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது வெனிசுலா. அதே போல தரமான எண்ணெய், அதாவது சுத்திகரிக்கிறதுக்கு செலவே ஆகாத அளவுக்கு எண்ணெய் வளம் வந்து உள்ள ஒரு நல்ல எண்ணெய் உள்ள நாடு தான் வந்து வெனிசுலா. அதுதான் வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெனிசுலா மீது கண்ணா இருக்கு. அது வந்து ஹூகோ சாவஸ் இருந்த காலத்துல இருந்து அது வந்து இவங்களோட கையை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப மதுரா இருக்கிறதுனால அது வந்து தொடர்ந்து வந்து இவனுங்க கைக்கு வராமே இருக்குது. ஸோ அதை பிடிக்கணுங்கிறது தான் பிரதான நோக்கம். அதுல குறிப்பா வந்து எக்ஸான் மொபைலு, ஷெல் நிறுவனம், அது போல இன்னும் பல நிறுவனங்கள், இந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அங்க திருடுறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அது திருடிட்டாக்க ஆயில் ரிசோர்சஸ் உலகத்திலேயே அதிகமா யாரு கையில இருக்கும்னாக்கா அமெரிக்கன் நிறுவனங்கள் கையில இருக்கும். ஸோ அதை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும்போது நீங்க வந்து கிரவுண்ட் இன்வேஷன் தான் பண்ணி ஆகணும். கியூபால வந்து எப்படி பே ஆஃப் பிக்ங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தோல்வி அடைஞ்சானுங்களோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியை தான் வந்து எடுக்கணும். அது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் மட்டும் பத்தாது, கம்ப்ளீட் இன்வேஷன் வந்து பண்றதுக்கான முயற்சியா தான் வந்து அதை பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து இந்த நாட்டை வந்து தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். ஏன்னா இங்க இப்போ மற்ற வகையில முடியல. ஏன்னா இப்போ வான் கொய்தோ வச்சுக்கிட்டு பண்ணி பார்த்தானுங்க, மற்ற அப்போசிஷன் ஃபிகர்ஸை வச்சுக்கிட்டு பண்ணி பார்த்தானுங்க, அவனுங்களெல்லாம் வந்து முடியலை. ஏன்னா மக்கள் ஆதரவுங்கிறது நிக்கோலஸ் மதுரோவுக்கு இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான பொலிட்டிசைஸ்டு சொசைட்டி. ஏன்னா வந்து அதுல பொலிவேரியன் ரெவல்யூஷன் இப்போ இது ஹூகோ சாவஸ் காலத்துல வந்து உருவாக்கி மக்களுக்கு வந்து கல்வி அறிவுல இருந்து பொலிட்டிக்கல் எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு பெரிய அளவுக்கு சோசியலிச நாடா இருக்கு. பெரிய அளவுக்கு மக்களுக்கு உதவிகள் பண்ணுது. மக்களுடைய கல்விக்கு, மருத்துவத்துக்கு எதுக்குமே காசு வாங்காம அந்த நாடு வந்து பண்ணிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட லிபியா மாதிரி. ஸோ அதுல மக்கள் வந்து நல்ல பொலிட்டிசைஸ் ஆகி ஹூகோ சாவஸ் வந்து ஏற்கனவே இவனுங்க ஒரு முறை வந்து ஹூகோ சாவஸ்க்கு எதிராக வந்து கூடேட்டா முயற்சியில் ஈடுபட்டு 2 நாள் அவர் பதவியில இருந்து நீக்கி இவனுங்க முழுமையா அரசாங்கத்தை கைப்பற்றி கடைசியா மக்கள் பெரிய அளவுக்கு கிளர்ந்தெழுந்து வந்ததுனால இவனுங்க விட்டுட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் ஹூகோ சாவஸ் 2 நாளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து அதிபரா வந்துட்டாரு. இப்போ ஹூகோ சாவஸ் போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக வந்து தீவிரமா இயங்க ஆரம்பிச்சானுங்க. அதுல முயற்சியில வந்து வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைச்சானுங்க. கடைசியா பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா ஹூகோ சாவஸ் காலத்திலேயே இருந்தே நிக்கோலஸ் மதுரோவும் சரி, ஹூகோ சாவஸும் சரி, இந்த பொலிட்டிக்கல் அமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கட்சி வந்து பொலிவேரியன் ரெவல்யூஷன் அதாவது பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த கட்சி வந்து பெரிய அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுல பெரிய அளவுக்கு வாலண்டியர் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மாதிரி அந்த அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், ட்ரைனிங் எடுத்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. ராணுவமே வந்து ஒருவேளை எதிர்த்து நின்னாலும் மக்கள் படை வந்து
இராணுவத்தை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வலுவான மக்கள் படை வந்து அந்த நாட்டுல வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அமெரிக்கன் போர்சஸ் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் வெனிசூலன் படை வீரர்களை, குறிப்பா வந்து அரசுக்கு லாயலா இருக்கக்கூடிய படை வீரர்களை எதிர்த்து எப்படி சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு இன்வேஷனை வந்து சக்சஸ் பண்றது, போர்ல வெற்றி அடையிறது, அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அது பெரிய விலை கொடுத்தாங்கன்னா அமெரிக்கன் படை துருப்புகள். அதே மாதிரி இன்றைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். உலகம் முழுக்க வந்து என்ன மாதிரியான போர் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அமெரிக்காவுக்கு எதிராக எப்படி அணிதிரட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல வெனிசூலா வந்து கோரிக்கை வைக்குது. வெனிசூலா வந்து நேரடியா வந்து அபிஷியலா உதவிகளை வந்து கோருது, மிலிட்டரி இன்டர்வென்ஷன் பண்றதுக்கு கோருது அப்படின்னா, சிரியாக்குள்ள எப்படி ரஷ்யன் போர்சஸ் போய் பாதுகாப்பு கொடுத்தாங்களோ சிரியன் அரசாங்கத்துக்கு, அந்த மாதிரி நேரா போறதுக்கான எல்லா லீகல் இதுவும் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு அரசாங்கம் வந்து கோரிக்கை வைக்கும் போது கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மிலிட்டரி உடன்பாடுகளை ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அது நார்த் கொரியா கூடயும் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி ஈரான் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரஷ்யா கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறிப்பா வந்து மிலிட்டரி அலைன்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அமெரிக்கா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு போரை வந்து எதிர்கொள்றதுங்கிறது நடக்காத காரியம், கடினமான காரியம். ஏற்கனவே அமெரிக்கா வந்து தன்னுடைய பவரை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற குளோபல் ரைவல்ஸை வந்து எதிர்கொள்ள முடியாத இடத்துலதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற அந்த போர்த்தந்திர யுக்திக்கு போகுது. ஸோ அது வந்து ஒவ்வொரு போரை ஒவ்வொரு காலகட்டத்துல நடத்தணும், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா எதிர்கொள்ளணுங்கிற இடத்துலதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற இந்த டாக்டரினை வந்து அது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்குது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங் வந்து அவங்களால பண்ணவே முடியல. எனக்கு ஒரு பக்கம் யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போர் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா யுக்ரைன் வந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நகரங்களா வந்து வீழ்ந்துகிட்டே இருக்கு ரஷ்யா கிட்ட. ஸோ அதனால ரஷ்யா போரையே வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அந்த போரை நிறுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த போரை பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனா அது நடைபெறவே இல்லை. அதுக்கு எதிர்மாறா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க நடத்துற போர் மட்டும் நடக்கல, கூடவே வந்து ஈரானுக்கு எதிரான போரும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. மிடில் ஈஸ்ட்ல, அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற போர் வந்து தொடர்ந்து தீவிரமாயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் சைனாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கும் தயாராகிட்டே இருக்காங்க. ஸோ இப்ப இதுல சீக்வன்சிங்கே நடக்கல. இது எல்லாமே சைமல்டேனியஸா எல்லா போரையும் எதிர்கொள்ற இடத்துலதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கன் எம்பையர் வந்து சிக்கிருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தன்னுடைய எல்லைப்புறத்துல இருக்கக்கூடிய வெனிசுலா கூடயும் போற ஆரம்பிச்சாங்கன்னா அது அன்சஸ்டைனபிள். அமெரிக்காவுடைய நிலைமை, இன்றைய நிலைமைக்கு அது அன்சஸ்டைனபிள். ஸோ அதனால அது பெரிய கடினமான காரியம். அப்படியே நடந்ததுனாலும் இந்த பொலிவேரியன் ரெவல்யூஷனை வந்து பாதுகாக்கிறதுக்கான படை வந்து லாயல் ஃபோர்ஸா உருவாக்கப்பட்டிருக்கு மக்கள்ல இருந்து. அதான் சொன்னேன், 4.5 மில்லியன் பாப்புலேஷன் வந்து அதுக்கு வாலண்டியரா ரெடியா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எதிர்கொண்டு போறதுங்கிறது நடக்காத காரியம். அது வந்து ஒரு பைப் ட்ரீமா தான் இருக்கும் அமெரிக்கன் எம்பையரை பொறுத்தளவுல. ஸோ அது மிகப்பெரிய குவாக்மயர்ல தான் போய் சிக்கும். சதுப்பு நிலம் மாதிரி போய் சிக்கிறது தான் அங்க இருக்கிற வாய்ப்பா இருக்கு. அப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்து போனுச்சுன்னாக்க அமெரிக்கன் எம்பையர் விழுறதை தடுக்கவே முடியாது. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சின்னூண்டு நாடு நினைச்சிட்டு போய் கியூபால காலடி வச்சு அவனுங்க என்ன ஆனானுங்கிறது தெரியும். ஸோ அதனால இதெல்லாம் பெரிய நாடு, இதுல இவ்வளவு வீரர்கள் வேற தயாரா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க, இவனுங்க கொடுக்குற எல்லா நெருக்கடிகளையும் சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல வலுவான லீடர் இருக்கிறாரு, அதே போல வலுவான உறவுகள்ல இருக்கிறாங்க. ஈரான், ரஷ்யா, ஈரான் தான் வந்து அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரிக்கு மெஷினரிஸ் எல்லாம் வந்து கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால பல நாடுகள் கூட நல்ல உறவு நிலையில இருக்குது வெனிசுலா. இன்னும் சொல்ல போனா வெனிசுலாவினுடைய அதிபர் வந்து காசா இனப்படுகொலைக்கு எதிராக வந்து கடுமையா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர். அவரு தான் வந்து சொல்றது, நெத்தன்யாகு வார் கிரிமினல் மட்டும் இல்லை, ஜெனசைடல் கிரிமினல் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசக்கூடியவர். அதே போல இஸ்ரேல் வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இது டசன்ட் ஹாவ் ரைட் டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாரு.
அது இருக்கிறதுக்கான உரிமையே கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ கடுமையா பேசக்கூடியவர், தத்துவார்த்த ரீதியில இடதுசாரியா இருக்கக்கூடியவர், சோசியலிஸ்டா இருக்கக்கூடியவர், ரொம்ப வலுவா இருக்கிறாரு. எதையும் வந்து அவரு எதையும் பார்த்து பயப்படுறதுக்கு தயாரா இல்ல. அமெரிக்காவுக்கு பார்த்து பயப்படுறதுக்கு தயாரா இல்ல. எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2017, 18 தொடங்கி தொடர்ந்து அவரை கொல்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. அவர் அரசாங்கத்தை நீக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடைபெறுது. அதை எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க வீழ்றதுங்கிறது கற்பனையில கூட நினைக்க முடியாத சூழல் தான் இருக்கு. இதுல தோழர்கள் ஒரு 2-3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்தரலாம்னு நினைக்கிறேன். ஒரு தோழர் கேட்டிருக்காரு, ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி தோழர், ஹிஸ்புல்லா இன்னமும் வலுவுடன் தான் இருக்கிறார்களா, இப்போதும் இல்லை என்றால் எப்போதுதான் வெளியே வருவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஹிஸ்புல்லா வலுவாதான் இருக்கு தோழர். ஹிஸ்புல்லா வலுவாதான் இருக்கு. அவங்க வந்து அவங்கள நம்ம ஏற்கனவே பல முறை பேசியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து தங்களுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப்பையே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு ரகசிய அமைப்பா வந்து இன்னைக்கு மாறிடுச்சு ஹிஸ்புல்லா. அதே போல வந்து அதாவது பாலிடிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத இப்போ குறைச்சிட்டாங்க. இப்போ முழுக்க முழுக்க வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா மட்டும் இயங்குறதுல கவனம் செலுத்துறாங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ணாம இருக்கிறாங்கிறதுனால வந்து அவங்க வலுவிழந்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு எல்லாமே போயிடுச்சுங்கிறது அர்த்தம் இல்ல. அவங்க வலுவை வந்து கூட்டுறதுக்காகத்தான் இந்த அமைதியை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஓகே தோழர். அடுத்து எம்டி இர்ஃபான் அப்படின்ற தோழர் கேட்டிருக்காரு. அந்த இதுதான் தொடக்கத்துல நம்ம பேசுனதோட ஐநா தரப்புல இருந்து அவங்க இவ்வளவு காட்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதைய கொஞ்சமாவது வந்து யோசனையா இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சமாவது யோசிக்குமா, இதை பத்தி ஆலோசிச்சு வேற ஏதாவது பண்ணுவோம்னு யோசிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஈரான் வந்து வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க இதுக்கு சொல்றீங்கன்னா அந்த ஈரான் பத்தி நான் ஒண்ணு சொல்லணும், சேர்த்து சொல்லணும். நீங்க இந்த இதுக்கு சொல்லுங்களேன். அவர் இந்த இவ்வளவு காட்டமா பேசின பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை வந்து கொஞ்சமா ஆலோசிக்குமான்னு கேட்குறாங்க. வாய்ப்புள்ள தோழர். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ட்ரம்ப் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்னாக்க, காசா இன்வேஷனை உடனடியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அதனால இவனுங்க எல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இவனுங்க தான் உலகத்துல யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அரகன்ஸ்ல இருக்கானுங்க. அப்புறம் வாய்ப்பே கிடையாது. அது ஒரு பக்கம். அது வந்து அதுக்கான நாடகமும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் நோபல் பரிசும் கேட்பாங்க, இன்னொரு பக்கம் கொலையும் செய்வாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 50 பேரை கொண்டு இருக்கிறாங்க. உணவு இல்லாம செத்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து 200 250 தாண்டி போய்கிட்டே இருக்குது. கொடுமையா இருக்குது. அதுல வந்து அந்த இர்ஃபான் தோல் கேட்டிருந்ததுக்கு நம்ம சொல்ல நினைக்கிறேன். ஈரான் அனைத்திற்கும் தயாராக இருப்பதாக கூறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்டது. அதுல வந்து அவங்க இப்ப தயாரிக்க இருக்குன்னு சொல்றது இவங்க இப்ப இல்ல, அப்பவே பிஃபோராவே தயாராகிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். எப்படின்னா, நேத்து அவர் வந்து பிரஸ் டிவிக்கு கொடுத்த பேட்டி, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் பிரஸ் டிவிக்கு கொடுத்த பேட்டி. அவர் வந்து ஒரு இதோ குவாண்டமோ இல்ல காசமோ சொல்றாரு, பேர் சொல்றாரு. அந்த ஏவுகணை வந்து நம்மள்ட்ட இருக்கிறதுலே மிக துல்லியமான ஏவுகணை, உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாத ஏவுகணை. அது அனுப்பிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய சேதத்தை எதிரிக்கு ஏற்படுத்தும். அதை நம்ம வெளியில இந்த 12 நாள் நடந்த வரல தொடவே இல்லை, அதை கையே வைக்கல, அது மேல நம்ம அது அப்படியே இருக்கு இன்னும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து தேர் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஒன்று. ரெண்டாவது, இவரு அலி லர்ஜானி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்ப போர் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா போர் தொடங்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். போர் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. நம்ம எல்லாம் போருக்கான இடைப்பட்ட போர் நிறுத்த காலத்துல இருக்கிறோம், அமைதி காலத்துல இருக்கோம். திரும்ப இந்த போர் தொடங்கும், அதுக்கான எல்லா தயாரிப்புகளோட நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. தோழர் சொன்ன மாதிரி ஈரான் வந்து அடிச்சு ஆடணும்னு முடிவு பண்ணிருச்சு. ஈரான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அடிச்சு ஆடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான மூவ்ல தான் அவங்க இருக்காங்க. அதனாலதான் திரும்ப சொல்றது, பர்பஸ்ஃபுல்லா வந்து அவங்க எல்லாரையும் இறக்கி விட்டு பேச வைக்கிறாங்க. 2 நாளா மினிஸ்டர் பேசிட்டாரு, அவங்க தளபதிகள் பேசிட்டாங்க, செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, வி ஆர் ரெடி அப்படின்னு திரும்ப அழுத்தமா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 22 மாசத்துல பண்ண ஒரே நாடு இஸ்ரேல் தான். முதல் முறையா ஈரான் இதை அழுத்தமா திரும்ப தொடங்குது. நான் தொடங்குது, நீ வா நான் தொடங்குறேன் அப்படின்னு கூப்பிடுது. பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. அடுத்து இன்னொரு தோழர் வந்து சையத் அன்வர்னு கேட்டிருக்காரு. அவரு கேட்டிருக்காரு,
ஏமன் ஏன் இன்னும் இவ்வளவு நாளா இஸ்ரேல் அட்டாக் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா தோழர் நேற்று தான் 2 மிசைல் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. இதுல இன்னும் ஏமனுடைய சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமானது தோழர். ஏன்னா வந்து அவங்க தனி நாடா இருக்குது ஒரு நாடு, அது ஒண்ணு. தோழர் எனக்கு இதுல நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இவங்க சொமாலிலாண்ட திரும்ப திரும்ப குரூம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தெற்கு சுடான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா சொமாலிலாண்ட டோட்டலாவே ரெடி பண்ணி அங்க இருந்து ஏமன் மேல தாக்குதல் நடத்துவாயிரோ அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஏமன் என்ன பிளான் வச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப இது எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யமன், ஈரான் ரெண்டுமே வந்து ஹெஸ்புல்லாவுடைய டிசார்மமெண்ட் வந்து பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னாக்க கடுமையான தாக்குதல்களை நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறதா தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டம் தான். சொமாலிலாண்டுங்கிறது ஆல்ரெடி பிரிட்டிஷ் கையில தான் இருக்கு, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவனுங்க எப்ப வேணுனாலும் வந்து ஃபார்வர்ட் பேசஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கானுங்க. பேக் சைட்ல வந்து அதாவது பேக் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான பேசஸையும் வந்து உருவாக்குறதுக்கான பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. அது வந்து இப்ப நீங்க சிரியாவினுடைய வீழ்ச்சியில மிக முக்கியமான பங்காற்றுனது MI6. MI6 இன்றைய வரைக்கும் வந்து சிரியாக்குள்ள டேரா போட்டு தங்கி இருக்கிறானுங்க. இன்னும் சொல்ல போனா சிரியாக்குள்ள இருந்து வர்ற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, MI6 ஆட்கள் சிரியால இருக்கிற டெமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் ரூம் புக் பண்ணி அவனுங்க தான் தங்கி இருக்கிறானுங்க. ஸோ அப்ப பெரிய அளவுக்கு அங்க உள்ளுக்கு வந்து திட்டமிடல் வந்து பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அசர்பைஜான்ல பெரிய அளவுக்கு ஆயில் ரிஃபைனரி வந்து பண்றது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் தான். கிட்டத்தட்ட $70 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க பிரிட்டிஷ் பெட்ரோலியம். அப்ப MI6 கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அசர்பைஜான்ல. இப்ப நீங்க இந்த பகுதியில அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பிரிட்டன் தான். பிரிட்டனுடைய வேலையை இங்க வந்து களத்தை வந்து உருவாக்கி கொடுக்கறது தான். எங்கெல்லாம் பிரிட்டன் முதல்ல போச்சுன்னா அங்க வந்து அமெரிக்கா பின்னாடி வரும். அது மிகப்பெரிய ஒரு மோசமான இடமா மாறும். அப்ப பிரிட்டனோட MI6 எங்கெங்கெல்லாம் என்டர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து கான்ஃபிளிக்ட் வருங்கிறது தான். ஏன்னா ஈழத்தை பொறுத்தளவுல கினிமணி சர்வீசஸ் வந்து வந்தது கிட்டத்தட்ட 1984 83 காலகட்டத்திலேயே வந்து வந்துருச்சு. அப்பதான் வந்து பெரிய படுகொலைகள் வந்து தமிழ் இளைஞர்களை பண்ணதெல்லாம். அப்போ MI6 அப்ப அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. MI6 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அதாவது கினிமினி சர்வீசஸ்ங்கிற அந்த மெர்சனரி குரூப்பை அனுப்பி இந்த வேலையெல்லாம் பண்ணானுங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2009 இனப்படுகொலை நடந்தது. எவ்வளவு பெரிய சிவில் வார் நடந்து இனப்படுகொலை நடந்தது. அப்ப எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் MI6 வந்து போய் தளம் அமைச்சு தங்கிக்கிறானுங்களோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்து பெருசா வெடிக்கும். அங்கிருந்து பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும். அப்படி வந்திருக்கிற இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இப்ப இந்த பகுதியை பொறுத்தளவுல அசர்பைஜான்ல முழுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே போல சைப்ரஸ்ல மிகப்பெரிய தளத்தை வச்சிருக்கிறானுங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அங்கிருந்து தான் உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பிளைட்டு யமன்ல தாக்குதல் நடத்துறதுக்கு அங்கிருந்து தான் போகுது. அவனுங்களுக்கு தளம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதே போல சொமாலிலாண்டினுடைய டிஃபாக்டோ ஸ்டேட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் MI6 தான். ஃபாரின் ஆஃபீஸும் பிரிட்டிஷ் MI6 தான் வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு, டிஃபாக்டோ கவர்மெண்ட்டை. அங்க போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஃபாரின் ஆஃபீஸ்ல இருந்து முன்னாள் ஓய்வு பெற்றவர்கள் தான் வந்து இன்னைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ராணுவ வீரர்கள் தான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கானுங்க ஆபீசர்ஸ் எல்லாருமே. ஸோ முழுமையா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானுங்க சொமாலிலாண்டுங்கிறது அடுத்த ஃபார்வர்ட் பேஸா இந்த பகுதியில போருக்காக தயார்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. எப்ப அமெரிக்கா கேட்டாலும் அதுக்கு அங்கிருந்து உதவி பண்ணுவானுங்க. அதே மாதிரி இந்த பின்னணியில தான் ஸ்ரீலங்காவினுடைய இந்த போர் குற்ற விசாரணைங்கிற பேர்ல ஒரு 4 நபர்கள் மீது தடை விதிச்சிருந்தானுங்க சமீபத்துல. அப்ப இது எதற்காக விதிக்கப்பட்டிருக்கு? உண்மையாவே வந்து இவங்களுக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப இங்க ஒரு ஹோல்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுது பிரிட்டனால.
இப்ப இந்த பிரிட்டன் வந்து இப்ப இந்த பகுதியை வந்து மையம் கொண்டிருக்காங்கிறது தெரியுது. இப்ப அடுத்த கட்டமா காய் நகர்த்தல்கள் திரிகோணமலையை மையப்பா வச்சு நடத்துறானுங்க. ஸோ அது வந்து அடுத்த பேஸா வந்து அவனுக்கு கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறானுங்க. இப்ப அதே போல டியோகோ கார்சியா வந்து பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி தான். அங்க இருந்த லோக்கல் பாப்புலேஷனை பூரா வந்து எத்னிக் கிளன்சிங் பண்ணி வெளியேற்றி மொரீசியஸ்லயும் மற்ற ரியூனியன்லயும் தங்க வச்சுட்டு அந்த அந்த பகுதியையே வந்து கைப்பற்றிக்கிட்டானுங்க. பிரிட்டன் இருந்த பகுதியை அமெரிக்கா கிட்ட கொடுத்து அமெரிக்கா இப்ப இன்னைக்கு வந்து தன்னுடைய மிகப்பெரிய ராணுவ தளத்தை அங்க உருவாக்கி வச்சிருக்குது. ஸோ பிரிட்டன் எங்கெங்கெல்லாம் போறானுங்களோ அங்க எல்லாம் பிரச்சனை உருவாக்கும். அங்க எல்லாம் வந்து எத்னிக் கிளன்சிங்ல இருந்து, இனப்படுகொலையில இருந்து, வார் ஆஃப் அக்ரஷன்ல இருந்து எல்லாத்தையும் அங்க இருந்து எல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அப்படி பார்க்க போனாக்க சொமாலிலாண்டுங்கிறது ஒரு அடுத்த மிக முக்கியமான ஒரு கான்ஃபிளிக்ட் மையமா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஓகே ஓகே தோழர், புரியுது. இதுல வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே டயத்துல வந்து ஜோசப் பாவோன் வந்து அமெரிக்காவுடைய ஒரு டெலிகேஷனை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணிட்டு யூனிஃபில் அதனுடைய மேண்டேட்டரி சொல்லக்கூடிய 1701 அந்த ரெசர்வேஷனை ஃபுல்லாக அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, அதை இதில் கொண்டு வாங்க, நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஜோசப் பாவன் அவங்கள பார்த்து கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, எப்போ இஸ்ரேல் இங்கேருந்து வெளில போகணும்னு சொல்லுங்க, நீங்க போகணும்னு சொன்னீங்கல்ல, எப்போ போவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, லெபனான் உள்ளுக்குள்ள வந்து பஃபர் சோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு இப்படி ஒரு செய்தி நாங்கள் நியூஸ் சேனல் மூலியமாகவும் சமூக வலைதளங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, சால்வ் பண்ணித்தாங்க அப்படின்னு இவர் அங்க போய் நிற்கிறாராம். இவர் ஏன் அங்க போய் நிற்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் ஜெயிக்க வச்சதுல மிக முக்கியமான பங்கு வந்து ஹெஸ்புல்லா எம்பிக்களுக்கு உண்டு. இவர் அவங்களுக்கு தான் லாயலா இருக்கணுமே தவிர அமெரிக்காக்காரனுக்கு லாயலா இருக்கக்கூடாது. அங்க போறதுனால என்ன நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காரு இவரு. 1701 ஆர்டிகல்ஸ் ரெசல்யூஷன் 1701 வந்து சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு ஹிஸ்புல்லா. அது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்திடுச்சு. லிட்டானி ரிவருக்கும் வடக்கு பக்கம் ஹிஸ்புல்லா வரணும், டிமிலிட்டரி சோனா வந்து மாத்தணும். ஸோ அதை வந்து ஹிஸ்புல்லா அந்த கமிட்மெண்ட்டை சரி பண்ணிடுச்சு. இப்போ இந்த சீஸ்ஃபயர்ல அதை தான் வந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவங்க லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் வெளியேறிட்டாங்க. அதே போல ஆயுதங்களை பூரா வந்து அழிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உதவி பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லா தன்னுடைய கமிட்மெண்ட்டை செயல்படுத்திருச்சு. 1701 அதுதான் சொல்லுது. அதே போல யூனிஃபில் ஃபோர்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கணும், இஸ்ரேல் வந்து அந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது. இது எந்த வருஷம்? 2006? 2006க்கு அப்புறம் அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 1701. ஓகே, அப்பவே இவங்க வந்து வேணுங்கிற அளவு ஆயுதத்தையும் வாபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதானே? இல்ல இல்ல இல்ல, இப்ப சொல்றேன், இப்ப இந்த போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதை தான் வந்து செயல்படுத்தினாங்க. ஹிஸ்புல்லா வந்து லிட்டானி ரிவருக்கும் வடக்கு பக்கம் வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய பார்ட்டை வந்து அவங்க செயல்படுத்திட்டாங்க ஆல்ரெடி. இப்ப இஸ்ரேல் தான் செயல்படுத்த வேண்டியிருக்கு. இஸ்ரேல் தான் வந்து இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் 5 பகுதியை வந்து பிடிச்சி வச்சிருக்குது, 5 பாயிண்ட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்குது, மிலிட்ரி போஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்குது. அது வந்து வயலேஷன். 1701 வந்து கம்ப்ளீட்டா வயலேட் பண்றது. அந்த பகுதிக்கு வரவே கூடாது இஸ்ரேல். அங்க யூனிஃபில் மட்டும்தான் இருக்கணும், லெபனான் ராணுவம் மட்டும்தான் இருக்கணும். ஆனா அங்க வந்து இஸ்ரேல் வந்து வந்திருக்குது. அப்ப கம்ப்ளீட்டா வயலேட் பண்ணிருக்கு 1701. இதுல அமெரிக்கா தான் கேரண்டர், அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் கேரண்டர். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல, இது வரைக்கும் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட 3000 முறைக்கு மேல வந்து வயலேட் பண்ணிருக்கு இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதுல இருந்து. ஸோ அதனால இதுல எதையுமே வந்து ஹிஸ்புல்லா முழுமையா செயல்படுத்திருச்சு, இவங்க பார்ட்டை வந்து இவங்க செயல்படுத்திட்டாங்க. ஆனா எதிர்த்தரப்பு செயல்படுத்தவே இல்லை. அப்ப செயல்படுத்தலைனாக்க எப்படி வந்து நீங்க 1701 மீண்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அமெரிக்கா கிட்ட கேட்பீங்க? அமெரிக்கா வந்து கேரண்டி கொடுத்தது இல்ல. இப்ப இவ்வளவு நாள் ஏன் வந்து அந்த கேரண்டிய கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை? அப்ப எப்படி இனிமே மட்டும் அவங்க கண்டுப்பாங்க? அப்ப யார்கிட்ட போய் நீங்க முறையிடுறீங்க? எந்த அர்த்தமும் இல்லாம முறையிடுறாங்க. இதுல என்னன்னா, அமெரிக்கா கிட்ட இருக்கிற துருப்பு சீட்டு என்னன்னா, எப்படி வந்து அழுத்தம் கொடுக்குதுன்னா, பணம், IMF, வேர்ல்டு பேங்க், இதுல இருந்து வர்ற பணங்கள். லெபனான் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கு.
அப்ப அங்க வர வேண்டிய பணங்கள், அங்க கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை சீர்திருத்தத்துக்காக கொடுக்க வேண்டிய உதவிகள், இது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்குது அமெரிக்கா. அதுலயும் குறிப்பா இந்த போர் நடைபெற்றதுக்கு அப்புறம் தெற்கு பகுதியில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குறதுக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மீள் கட்டமைப்பு பண்றதுக்கும் பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கி ஹெஸ்புல்லா கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேல வந்து கொடுக்கறதா பிளட்ஜ் பண்ணியிருந்தது, சொல்லியிருந்தது. அதை எதையுமே போக விடாம தடுத்து வச்சுட்டு இருக்கிறானுங்க அமெரிக்கன்ஸ். அதுலதான் வந்து கிரிப்டோ கரன்சி கூட வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஹெஸ்புல்லா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, அதுக்கு உதவி பண்றதுக்கு ஈரான் போன்ற நாடுகள் வந்து தயாரா இருக்கிறாங்க. அந்த பணம் வந்து போய் சேர முடியாம பாதுகாத்து தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அதே போல அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுத்து அரசாங்கம் வந்து மீள் கட்டமைப்பு பண்ணுங்கிறதுக்கும் முடியாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கு. அப்போ இந்த மீள் கட்டமைப்பை அவங்க எது கூட வந்து அட்டாச் பண்றாங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய டிசார்மமெண்ட் கூட வந்து அட்டாச் பண்றாங்க. இப்ப டிசார்மமெண்ட் பண்ணாதான் இந்த பகுதிக்கு வந்து நீ மீள் கட்டுமானம் பண்ண முடியும், தெற்கு பகுதிக்கு மக்கள் போக முடியும் அப்படிங்கிற நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க. இப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து எல்லா நெருக்கடிகளையும் கொடுத்து அந்த அரசாங்கத்தை வந்து முழுமையா கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. முழுமையா வந்து அவங்க செயல்பட முடியாத அளவுக்கு வந்து பண்றாங்க. இப்ப அந்த அழுத்தத்தின் பேர்ல தான் வந்து இந்த டிசார்மமெண்ட்ங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயும் நவாசலாம்ங்கிற அந்த துரோகியை வச்சுக்கிட்டு பண்றாங்க. ஸோ அதனால இதுல எல்லா வகையிலையும் அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் மூலமா அந்த அரசாங்கம் முழுமையா கட்டுப்படுத்தப்படுது. அதனால அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்சுறாங்க. கெஞ்சறதுனால எந்த பலனும் இல்லைங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் சொல்றாங்க. அதை கேட்காம தான் இவனுங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அமெரிக்காவினுடைய எம்பசி பைரூட்ல இருக்கிற அமெரிக்கனுடைய எம்பசி 5000 பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய எம்பசி. இன்னும் சொல்ல போனா லெபனானுடைய ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எதுக்குமே இவ்வளவு பெரிய அலுவலகம் கிடையாது. அமெரிக்காவினுடைய எம்பசி அலுவலகம் அவ்வளவு பெருசு. 5000 பேர் ஸ்டாஃபர்ஸ் வேலை பார்க்கறானுங்க. அவ்வளவு பேர் எதுக்கு அங்க வேலை பார்க்கறானுங்க? அது என்ன அவ்வளவு பெரிய நாடா, இல்ல அவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடா? ஏன் வந்து அங்க அவ்வளவு பேர் இருக்கிறானுங்க அப்படின்னா இந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான். ஹெஸ்புல்லாவை அழுத்தம் கொடுத்து இந்த அரசாங்கத்துக்கு மூலமா ஹெஸ்புல்லா வந்து அழிக்கிறது தான் வந்து அதனுடைய நோக்கம். ஸோ அதற்காகவே 5000 எம்ப்ளாயிஸ், சிஐஏட ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து அந்த எம்பசியில தான் இருக்கிறாங்க. இப்ப இதன் மூலமா தான் இந்த நாட்டுக்கு வந்து முழுமையான பொலிட்டிக்கல் அழுத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து இங்க இருக்கிற அமைப்புகள் எல்லாத்தையும் என்ஜிஓ மூலமா கண்ட்ரோல் பண்றானுங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற அமெரிக்கன் எம்பசி தான். ஸோ இப்ப இவ்வளவுலாம் சிக்கல் இருக்கிறதுனாலதான் இங்க வர்ற அரசாங்கங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் போய் காலில் விழுந்து கெஞ்சுறானுங்க. நல்லாவே தெரியுது இவங்க எங்க போய் முடியும்னா ரொம்ப கவலையா இருக்கு. இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணீங்க, அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அசர்பைஜானுடைய உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் வச்சிருக்குது. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா 2011 இருந்தே மிகப்பெரிய அளவுல ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2022 ரஷ்யாவுடைய போர் துவக்கம் அப்படின்றது இன்னைக்கு நேற்று வரல அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்க தொடக்கத்துல இருந்து அந்த வேலையை பார்த்துருக்கீங்க. 500 கம்பெனி வெவ்வேறு பேர்கள்ல இதுல பூரா இது அசர்பைஜான் முழுக்க இருக்கு. இவங்களோட பாதி வேலை என்ன அப்படின்னா முக்கியமான வேலையை வந்து உளவு பார்க்கறது தான். பக்கத்து நாட்டான ஈரானு, அந்த பக்கம் இருக்கிற ரஷ்யா, இவங்களுக்கு உணவு பார்க்கறது தான் வேலையா வச்சிருந்துருக்குறாங்க. இதை பத்தி நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன். நீங்க டெலிகிராம்ல இருக்கும் தோழர்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. தோழர் வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா நீங்க? இல்ல தோழர், இன்னைக்கு பல சப்ஜெக்டை கவர் பண்ணியாச்சு. ஆமா, அதே போல டெலிகிராம்லயும் என்னால தொடர்ந்து எழுத முடியல, நேரம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. காலைல போய் ஆபீஸ்ல உட்காந்தா அப்படியே அதுக்கே நேரம் ஃபுல்லா எழுதிட்டு போயிருது, எதுவுமே ஒதுக்க முடியல. அதனாலதான் நடு சமயத்துல முடிச்சா கூட எழுதிச்சு 2-3 தகவல் சொல்லிட்டு எழுதிட்டு அப்படியே உட்காந்து தூக்கிடுறது. அதனால தோழர்கள் மன்னிக்கணும், என்னால முழு நேரமும் டெலிகிராம்லயும் நேரம் ஒதுக்க முடியல. அதே போல வீடியோ போறதும் சரி, டெய்லியும் ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க தோழர்கள், அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க 2 பேருக்குமே நேரம் ஒதுங்கிறது கரெக்டா கஷ்டம் தான். அதனாலதான் இப்ப இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை எடிட் பண்ணிட்டு ரெடி பண்ணி போடுறதுக்கு எனக்கு 2-3 மணி நேரம் ஆயிடும்.
அதனாலதான் கொஞ்சம் நேரம் இழுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்து தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.